வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு, பீஸ், பட்டாணி, பன்னீர் அதெல்லாம் போட்டு குருமா பண்ணுறேன். அதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளிலாம் வதக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். சின்ன வெங்காயமும் ஒரு கை போடுறேன், இது நல்லா வாசனையாக இருக்கும்னு. முந்திரி ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கிறேன். இஞ்சி 2 துண்டு போடுறேன். பூண்டு 4 பல்லு. இது எத்தனை தக்காளி பழம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி பழம் அதையும் நறுக்கி வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சுருளை வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினதும் அரைக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிட்டு அரைச்சின்னு வரேன். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். ரெண்டு குழிக்கரண்டி ஆயில் போட்டுக்கிறேன். இந்த வெந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஒரு பெரட்டிக்குவேன். வெந்த பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பீஸும் பொட்டேட்டோவும். அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா காரமாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடுறேன், நல்லா கசக்கிட்டு போடுறேன். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி போடுறேன். இப்போ பன்னீர் கொஞ்சம் போடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் பீஸ் மசாலா ரெடி.